நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் வெள்ளிக்கிழமைக்கான பிரதான செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களை திறக்க அவசரப்பட வேண்டாம் என்று கோரிக்கை. 5000 வழங்கும் பணிகளிலிருந்து பின்வாங்கிய கிராம சேவை அதிகாரிகள். காலாவதியான சாரதி பத்திரம் குறித்து கவலை கொள்ள தேவையில்லை. கொழும்பு மெனிங் சந்தைக்கு ஒரு வாரம் பூட்டு. இடமின்றி தவித்த கொழும்பு யாசகர்களுக்கு நிழல் கொரோனா வைரஸ். நைஜீரியாவில் கொரோனாவை விட ஊரடங்கு சட்டம் அதிக உயிர்களை பலி எடுத்தது. கோவிட்-19 தொற்று இலங்கைக்குள் பாரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் அது தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இன்றைய செய்தி அறிக்கையை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இலங்கைக்குள்ளே கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்கானவர்களினுடைய எண்ணிக்கை 242 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் கோவிட் தொற்றுடைய 4 இனங்காணப்பட்டதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சி தெரிவித்தார். இதேவேளை கோவிட் தொற்றுக்கு இலக்காகி இதுவரைக்கும் 77 பேர் குணமடைந்து தங்களுடைய வீடுகளுக்கு சென்றுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 242 அதிகரித்துள்ளது. இதில் 158 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்திற்குள் 4 புதிதாக கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டனர். இவர்களில் பூனானை தனிமைப்படுத்தல் மையத்தில் இனங்காணப்பட்ட 3 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். අද මේ අවස්ථාව වන විට පූනානි කඳවුරේ වාර්තා වෙනවා. විශේෂයෙන් කාන්තාවන් 3 තමයි රෝගීන් විදිහට වාර්තා වෙන්නේ. இதுவரை நாட்டில் கொரோனா தொற்றினால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7 அமைந்துள்ளது. இன்றைய தினம் கொரோனா தொற்றுக்கு இலக்கான 7 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பினர். எனவே கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 77 உயர்வடைந்துள்ளது. 148 பேர் நாடளாவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நேற்றைய தினம் 500 குருதி மாதிரிகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டாலும் எவரும் கோவிட் தொற்றுடையவர்களாக இனங்காணப்படவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். ඊයේ දිනේ PCR පරීක්ෂණ 508ක් කරලා තියෙනවා. එහිදී කිසිදු ආසාදිතයෙකු ඒ මගින් හමු වෙලා නැහැ. கோவிட்-19ற்கு எதிராக திறன்பட செயற்படும் நாடுகளின் வரிசையில் இலங்கைக்கு முக்கிய இடம் கிடைத்துள்ளது. இதனை தொடர்ச்சியாக பேண அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் 530 நபர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் கொட்டகின பகுதியில் இனங்காணப்பட்ட கோவிட் தொற்றுக்குரிய பெண்ணின் மகனுக்கு PCR பரிசோதனை உடனடியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு கோவிட் தொற்று ஏற்படவில்லை என்றும் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த பெண்ணோடு முதல் மட்ட தொடர்பில் இருந்த 13 பேர் கடற்படையினரால் கண்காணிக்கப்படும் தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவிலானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 10 மணி வரையில் கொழும்பு மாவட்டத்தில் 49 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 45 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 28 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 14 பேரும், கண்டி மாவட்டத்தில் 7 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 5 கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமால் குணரட்ன, இலங்கை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுமங்கல டயஸ் ஆகியோர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ளனர். இங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்ன, அபாய மாவட்டங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணத்தையும் பெயரிட வேண்டி ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இங்குள்ள மக்களை பாதுகாப்பதற்காக ராணுவத்தினர் பாரிய சேவை ஒன்றை ஆற்றி வருவதாகவும் தெரிவித்தார். இவ்வாறு சேவையாற்றும் பாதுகாப்பு தரப்பினரை நலன் விசாரித்து அவர்களை மேலும் உற்சாகப்படுத்துவதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் என்று தெரிவித்தார்.
அண்மையில் யாழ்ப்பாணத்தில் குறிப்பிடத்தக்களவு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனவே இங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் வரையில் ஊரடங்கு சட்டத்தை தளர்த்துவதற்கு முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள அனைத்து மதத்தவர்களும் இனத்தவர்களும் இலங்கையர்களே. எனவே எந்தவொரு இலங்கையரும் இந்நோயால் பாதிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. தேசிய பாதுகாப்புக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபராக நான் இருக்கின்றேன். அதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். இதனிடையே யாழ்ப்பாண மக்களிடம் ஒரு விடயத்தை மாத்திரம் கூற விரும்புவதாக தெரிவித்த பாதுகாப்பு செயலாளர், நாங்கள் உங்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாகவும் தெரிவித்தார். எனவே நீங்கள் பாதுகாப்பு தரப்பினரின் ஆலோசனைகளை பின்பற்றி வீடுகளில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் மக்களிடம் உண்மையை கூறுமாறும் கேட்டுக்கொண்டார். உங்களில் ஒருவருக்கு நோய் ஏற்பட்டிருந்தால் மறைக்க வேண்டாம் என்றும் தெரிவித்தார். நோய் தொற்று ஏற்பட்டவர் யாரை சந்தித்தார், எங்கு சென்றார் என்ற விவரங்களை அறியத்தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். இவ்வாறு உண்மையான விவரங்கள் தரப்படுகின்ற பட்சத்தில் குறித்த நபர்களை அடையாளப்படுத்தி பரிசோதனைகளை மேற்கொள்வதன் ஊடாக நோய் தொற்றாளர்களை இனங்கண்டு சுயதேகிகளை சமூகத்திற்குள் விடுவிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். අනුතර දිස්ත්‍රික්කය ඊළඟට ගම්පහ දිස්ත්‍රික්කය ඊළඟට යාපනයේ දිස්ත්‍රික්කය. ඉතින් ඒ කියන්නේ යාපනයේ දිස්ත්‍රික්කය අපි ජනගහනය වශයෙන් බැලුවාම විශාල ජනතාවක් ජීවත් වෙන දිස්ත්‍රික්කයක්. අපිට අවශ්‍ය නැහැ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ජීවත් වෙන අහිංසක මිනිස්සුන්ට මේ රෝගේ පැතිරෙනව දකින්න. இதேவேளை வவுனியாவில் கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பான இரத்த மாதிரிகள் சேகரிக்கும் செயற்பாடு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் சுகாதார வைத்திய அலுவலகத்தில் 2ஆம் கட்டமாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஆராதனை ஒன்றில் கலந்து கொண்ட மற்றும் வேறு பகுதிகளில் தொடர்புகளை கொண்டிருந்த வவுனியாவைச் சேர்ந்தவர்களுக்கு கொரோனா வைரஸ் தாக்கம் இருக்கின்றதா என்ற சோதனை செய்வதற்கான இரத்த மாதிரிகள் சேர்க்கும் நடவடிக்கை கடந்த வாரம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த சோதனை நடவடிக்கையின் 2ஆம் கட்ட பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியாவின் காத்தான்கோட்டம் மற்றும் ஓமந்தை புளியங்குளம் ஆகிய இடங்களில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டவர்களிடமே குறித்த இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளதோடு அவை மேலதிக பரிசோதனைகளுக்காக அனுராதபுரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 அவதானம் மிக்க மாவட்டங்களாக பெயரிடப்பட்டுள்ள கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, புத்தளம், கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் மறு அறிவித்தல் வரை ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ளது. இவை தவிர்ந்த ஏனைய 19 மாவட்டங்களில் அமுலில் உள்ள ஊரடங்கு உத்தரவு எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 6 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 30,000க்கும் அதிகமானவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, புத்தளம், கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் தற்போது அமுலில் இருக்கும் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தொடர்ந்தும் அமுலில் உள்ளது. ஏனைய 19 மாவட்டங்களில் அமுலில் உள்ள ஊரடங்கு உத்தரவு எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 6 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த ஏனைய பணிகளுக்காக மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் வேறு பொருட்களை வீடுகளிலிருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக விநியோகங்களை மேற்கொள்ள அரசாங்கம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. நாடளாவிய ரீதியில் தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்றும் கொழும்பு உட்பட ஏனைய பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பு சோதனை சாவடிகளில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் இதுவரையிலான காலப்பகுதிக்குள் 30,288 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை 6 மணி வரையில் மொத்தமாக 7,770 வாகனங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கல்முனை சேனைக்குடியிருப்பு பிரதான வீதியில் பொதியொன்றுடன் ஒருவர் சந்தேகத்திற்கிடமாக நடமாடுவதாக கல்முனை போலீஸ் நிலையத்தில் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து மாறுவேடத்தில் சென்ற மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உத்தியோகத்தர்கள் 21 வயதான சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இதன்போது 30 லிட்டருக்கு அதிகமான வடிசாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளது. வவுனியா உக்குலாங்குளம் பகுதியில் சமுர்த்தி அலுவலர் ஒருவரது வீட்டின் கூரையை கலற்றி வீட்டுக்குள் இறங்கிய திருடனை இளைஞர்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கையை வவுனியா போலீசார் மேற்கொண்டுள்ளனர். ஹெட்டன் கினிகத்தேனியில் ஹெரோயின் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த 3 கலால் திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் கொட்டகலை பத்தனையிலும் கசிப்பு காய்ச்சுவதற்காக 40 லிட்டர் கோடாவுடன் நபர் ஒருவர் இன்று காலை மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார்.
கொரோனா வைரஸ் தொடர்பில் போலியான தகவல்களை பரப்பிய பெண்ணொருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 50 வயதுடைய குறித்த பெண் மேரிகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். காலாவதியான சாரதி அனுமதி பத்திரம் செல்லுபடியாகும் காலத்தினை கொரோனா வைரஸ் தாக்கம் நிறைவடையும் வரையில் நீடிப்பதற்கு மோட்டார் வாகன திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் மோட்டார் வாகன திணைக்களத்திற்கு இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு பின்னர் நிறைவடைந்த சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பதற்கான காலத்தினை ஏப்ரல் 15ஆம் தேதி வரை மோட்டார் வாகன திணைக்களம் நீடிப்பதற்கு தீர்மானித்திருந்தது. குறித்த காலமும் நிறைவடைந்த நிலையில் தற்போது கொரோனா தாக்கம் நிறைவடையும் வரையில் குறித்த சாரதி அனுமதி பத்திரத்திற்கான செல்லுபடியாகும் காலத்தினை நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புறக்கோட்டையின் மொத்த விற்பனை நிலையங்களை மூடுவதற்கு வர்த்தகர்கள் இன்று நடவடிக்கை எடுத்துள்ளனர். அத்துடன் மெனிங் சந்தை ஒரு வார காலத்திற்கு மூடப்படும் என அத்தியாவசிய சேவைகளை கண்காணிக்கும் ஜனாதிபதியின் செயலணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மெனிங் சந்தைக்கு கொண்டுவரப்படும் மரக்கறிகள் மற்றும் பல வகைகளை மர அறிவித்தல் வரை மீகொடை, நாரஹென்பிட்டி, ரத்மலானே, வெலிசரை, பிலியந்தள மற்றும் பயாங்குடையில் உள்ள பொருளாதார மத்திய நிலையங்களை நோக்கி கொண்டு செல்லுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பொருளாதார மத்திய நிலையங்களினூடாக சில்லறை மற்றும் மொத்த வியாபாரத்தினை முன்னெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. தனிமைப்படுத்தப்பட்ட நிலையங்களில் கட்டாய தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை முடித்த 222 பேர் இன்று புனானை மத்திய நிலையங்களிலிருந்து அவர்களது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பு மத்திய வடக்கு பகுதிகளில் கொரோனா வைரஸ் அச்சம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொழும்பின் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவின் டிவாஸ்லேன், மருதானி போலீஸ் பிரிவின் இமாமுல் அரூஸ் மாவத்தை, ரத்மலானியின் ஸ்ரீ ஜனானந்த மாவத்தை ஆகிய பகுதிகள் ஏற்கனவே முடக்கப்பட்டு அல்லது கடும் விதிகளின் கீழ் கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று முதல் புதிதாக கிராண்ட் பாஸ் பகுதியில் நாகலக்கம் வீதியும் கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவின் பண்டாரநாயக்க மாவத்தையும் முடக்கப்பட்டுள்ளன. கம்பஹா மாவட்டம் ஜாயல சுதுவெல்ல பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதியான போதைப்பொருள் பாவனையாளர்கள் சிலரின் நடமாட்டம் மற்றும் தொடர்பாடல் வலையமைப்பை மையப்படுத்தியே கிராண்ட் பாஸ் பகுதி முடக்கப்பட்டுள்ளது. முன்கூட்டிய பாதுகாப்பு நடவடிக்கையாக குறித்த பகுதிகளிலிருந்து பலர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜாயல தொற்றாளர் ஒருவருடனான தொடர்புகள் காரணமாக புறக்கோட்டை மற்றும் டேம் வீதி பகுதியில் 80க்கும் அதிகமானோர் தனிமைப்படுத்தல் மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். நாகலகம் வீதியின் 113 பேர் ஏற்கனவே சம்மூர் கடற்படை முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மேலும் 30 குடும்பங்கள் வரை அப்பகுதியில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. பலர் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதிகளில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேபோல இன்று கொழும்பு மற்றும் ஜாயல சுதுவெல்ல பகுதிகளைச் சேர்ந்த 40 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்ட நிலையங்களில் கட்டாய தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை முடித்த 222 பேர் இன்று புனானி மத்திய நிலையங்களில் இருந்து அவர்களது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். 1630 பேர் மத்திய நிலையங்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 3727 பேர் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை பூர்த்தி செய்த பின்னர் குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளனர். மேலும் பனிச்சங்கேணி தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திலிருந்து 20 பேர் 3 வார காலம் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து நேற்று வீடு திரும்பியிருந்தனர். இதேவேளை 5 மத்திய நிலையங்கள் கடற்படையிடமும் 12 மத்திய நிலையங்கள் ராணுவத்தின் கண்காணிப்பிலும் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் 5000 ரூபாவை பகிர்ந்தளிக்கும் வேலை திட்டத்திலிருந்து விலகிக் கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அரசு சேவை அதிகாரிகளுடைய தொழிற்சங்கத்தின் தலைவர் சுமித் கொடிக்கார தெரிவித்துள்ளார். இன்று கண்டியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் 5000 ரூபாவை பகிர்ந்தளிக்கும் செயற்திட்டத்திலிருந்து விலகிக் கொள்வதாக நேற்றைய தினம் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் சுகாதாரத்துறை, பாதுகாப்புத்துறையை சார்ந்த ஊழியர்களுக்காக அவர்களுடைய தலைமை அதிகாரிகள் முன்னிற்கும் போது அரசு நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கீழ் பணியாற்றும் கள நிர்வாக அதிகாரிகளுக்காக அமைச்சின் செயலாளர் எந்த ஒரு வகையிலும் முன்னிற்பதில்லை என இலங்கை அரசு சேவை அதிகாரிகளுடைய தொழிற்சங்கத்தின் தலைவர் சுமித் கொடிகார குற்றம் சாட்டியுள்ளார். எனவே நாடளாவிய ரீதியில் 5000 ரூபாவை பகிர்ந்தளிக்கும் வேலை திட்டத்திலிருந்து
விலகிக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். රාජ්‍ය පරිපාලන සොදේශ කටයුතු අමාත්‍යාංශයේ ලේකම්වරයා මේ වනතෙක් අපි වෙනුවෙන් කිසිදු පිළිහිටීමක් කළා නැහැ. අපේ නිලධාරීන් கொரோனா அனர்த்தம் ஏற்பட்ட ஆரம்ப நாட்களிலிருந்தே மக்களுக்காக சேவையாற்றிய கிராம சேவை உத்தியோகத்தர்கள், விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர்கள், பொருளாதார அபிவிருத்தி அதிகாரிகள் போன்ற அடிமட்ட ஊழியர்களுக்காக முன்னிற்க உயர் அதிகாரியொருவர் இல்லாமை காரணமாக இந்த ஊழியர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அரசு நிர்வாகத்தில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகள் இரவில் காணும் கனவுகளை நனவாக்குவதற்காக புதிய சுற்று நிருபங்களை வெளியிடுவதால் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இவர்களுக்கு அரசாங்கத்தினால் எந்தவொரு முகக்கவசங்களோ பாதுகாப்பு உபகரணங்களோ வழங்கப்படவில்லை. இவ்வாறான நிலையிலேயே வீடு வீடாக சென்று உதவி பெறும் நபர்களுடைய தகவல்களை திரட்டினோம். தற்போது மற்றொரு பிரிவினருக்கும் இந்த தொகை வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அவர்கள் வீடுகளுக்கு சென்று தகவல்களை திரட்ட வேண்டும். எனவே 5000 ரூபாவை பகிர்ந்தளிக்கும் வேலை திட்டத்திலிருந்து நாம் விலகிக் கொள்கின்றோம். ஏனைய கடமைகளை வழமை போன்றே நிறைவேற்றவுள்ளோம். பிரதமர் மற்றும் பசில் ராஜபக்ஷவோடு கலந்துரையாடி எதிர்கால நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கவுள்ளோம். නම් කරලා අපිට කියනවා නැවත වතාවක් ගෙවල් වලට ගිහිල්ලා මේ ෆෝරමේ පුරවන්න කියලා. මේ වෘත්තීය ප්‍රශ්නේදී අපිට වෙලා තියෙන්නේ මෙම රුපියල් 5000 තියෙන දීමනාව සම්බන්ධයෙන් අපේ කොළඹ ඉන්න සීතල කාමර වල නිලධාරීන් ගන්නා තීරණ පහළ පොළොවට වළංගු වෙන්නේ. பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பது தொடர்பாக அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். පසුගිය අප්‍රේල් මාසේ 11 වෙනිදා ජනාධිපති මාධ්‍ය ඒකක විසින් නිවේදනයක් නිකුත් කරලා තිබුණා මැයි මාසේ 11 නැවත පාසල් ආරම්භ කරන බවට. தொற்று நோயியல் நிபுணர்கள் மற்றும் விசேட வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்று எதிர்வரும் மே மாதம் 11ஆம் தேதி நாட்டில் உள்ள பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவித்த தொடர்பாக எமக்கு பிரச்சினை உள்ளது. காரணம், வைத்திய துறையினரின் குறிப்பாக விசேட வைத்திய நிபுணர்களின் ஆலோசனைகள் பெற்றுக்கொண்டா பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிக்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது என்ற பிரச்சினை எழுந்துள்ளது. அதேபோன்று பாடசாலை மாணவர்கள், குறிப்பாக தரம் 7-8 வகுப்பு வரையான மாணவர்கள் இந்த நோயிலிருந்து தம்மை சரியாக பாதுகாத்துக் கொண்டு விலகி இருக்க முடியாத நிலை உள்ளது. எனவே இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிடும் போது அரசியல் அறிவிப்புகளாக அல்லாமல், அதேபோன்று அரசியல் தேவைகளுக்கான அறிவித்தல்கள் அல்லாமல் தொற்று நோயியல் நிபுணர்கள், விசேட வைத்திய நிபுணர்களின் தொடர்பட்டு வெளியிடப்படும் அறிவித்தலாக இருக்க வேண்டும். எனவே பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு அவசரப்பட தேவையில்லை. இந்த முடிவு தொடர்பாக மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். எனவே மே மாதம் முதல் 2 வாரங்களில் இந்த கொரோனா நோய் தொற்று தொடர்பான நிலைமையை ஆராய்ந்த பிறகு 11ஆம் தேதி பாடசாலையை ஆரம்பிக்கும் தேதி தொடர்பாக முடிவு எடுக்க வேண்டும். பல்கலைக்கழகங்களை மே 11ஆம் தேதி ஆரம்பிப்பது தொடர்பாக முடிவு எடுக்க வேண்டும். இதுவே எமது சங்கத்தின் நிலைப்பாடாகும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று இலங்கைக்குள் பல அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தினாலும் இந்த தொற்றின் காரணமாக நாட்டுக்குள் இடம்பெற்ற மனிதாபியமான செயற்பாடுகள் ஏராளம். யாசகர்கள், நாட்டாமைகள், ஆதரவற்றவர்கள் என இவர்களின் வாழ்க்கையும் அடிப்படை சுகாதார பாதுகாப்பும் அன்றும் இன்றும் கேள்விக்குறியே. ஆனால் அந்த கேள்வி யாருக்கும் கேள்விக்குறியாகவே நின்று விடாமல் ஒரு அழகான பதிலையும் உருவாக்கியது. கோவிட்-19 தொற்று காரணமாக நாடு முழுமையாக ஸ்தம்பிதமடைந்தாலும், நாம் வீடுகளுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருந்தாலும், மனிதர்கள் என்று மதிக்கப்பட வேண்டிய 100க்கும் அதிகமானவர்கள் வீதியோரங்கள், பொது இடங்கள், கடையோரங்கள் என தங்கி அவர்களின் அன்றாட வாழ்க்கையை கொண்டு சென்றனர். இவர்கள் பற்றிய ஒரு செய்தியை நாம் அண்மையில் எமது செய்தி அறிக்கையில் தந்திருந்தோம் என்ற மகிழ்ச்சியில் இந்த செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நாட்டுக்குள் ஊரடங்கு சட்டம் ஒரு பக்கம், சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளல் மறுபக்கம். ஆனால் இந்த 2 பக்கங்களையும் சரியாக தெரியாத எங்களை போன்ற மனிதர்கள் 100க்கும் அதிகமானவர்கள் இருக்கின்றனர். இவர்களில் யாசகர்கள், நாளாந்த கூலி தொழில் செய்யும் வீடற்ற தொழிலாளர்கள், ஆதரவற்றவர்கள் என பல பிரிவுகளைச் சேர்ந்த பலர் உள்ளனர். அண்மையில் கோவிட்-19 தொற்றினால் பீடிக்கப்பட்ட ஒரு நபர் குணசிங்கபுர பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டதும் இந்த மனிதர்களின் சுகாதாரம் கேள்விக்குறியானது. ஆனால் அந்த மக்களுக்கு நம் நாட்டு சுகாதாரத்தில் உரிமை உண்டு என்பதை இன்றைய நாள் உணர்த்தியுள்ளது. கோட்டை போலீஸ் பிரிவு, குணசிங்கபுர போலீஸ் பிரிவு மற்றும் அதனை அண்டிய பகுதி போலீஸ் நிலையங்கள் ஒன்றிணைந்து கடந்த 2 நாட்களாக குறித்த நபர்களை குணசிங்கபுர தனியார் பஸ் நிலையத்திற்குள் ஒன்று கூட்டி அவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர்.
போலீசார், சுகாதாரத்துறை அதிகாரிகள், கொழும்பு மாநகர சபை ஊழியர்கள் ஒன்று சேர்ந்து இவர்களை முதலில் நீராட வைத்து புதிய ஆடைகளையும் அணிய வைத்தனர். கொழும்பு தலைநகரிலே காணப்படும் இவ்வாறானவர்களை ஒன்று கூட்டி குணசிங்கபுர பஸ் நிலைய தரிப்பிடத்திலே வைத்திருக்கின்றார்கள். இவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதற்காக அவர்களை இங்கே தடுத்து வைத்து அவர்களுக்கான சகல உணவு வசதிகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு முன்னர் போராட்டக்காரர்களை கலைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட நீர்த்தாரை பிரயோக வாகனங்கள்தான் இவர்களை நீராட வைத்தது. புதிய ஆடைகள், பாய்கள், முகக்கவசங்கள், டவல் என்பன இவர்களுக்கு வழங்கப்பட்டன. இவர்களின் பழைய துணிகள் அனைத்தும் குப்பைக்கு சொந்தமாகின. இந்த மனிதாபியமான செயற்பாடுகளுக்குள் எமது பிராந்திய செய்தியாளரின் கேமராக்களில் பதிவான சில காட்சிகள் இவை. කොරෝනා ආසාදිත ව්‍යාප්තිය මෙයින් වැළකෙනවා. ඒක නිසා මම හිතනවා මේක අපි නිරෝධායනට යොමු කිරීම වගේ දැඩි කොරෝනා අවදානමක් කොළඹ නගරයෙන් අපි ඉවත් කළා කියලා. ඒක තමයි අපි ලැබපු විශේෂ ජයග්‍රහණය. මෙතන 300කට අධික ප්‍රමාණයක් කාන්තාවන් සහ පිරිමින් සිටිනවා. සුරක්ෂිත ස්ථානවලට පිටත් කිරීම වෛද්‍ය උපදෙස් මත සිද්ධ වෙනවා. 300க்கும் அதிகமானவர்கள் தமது தங்குமிடங்களான பொது இடங்கள், கடைத்தெருக்கள், வீதியோரங்களை விட்டு இன்று கூரையுடன் கூடிய ஒரு கட்டிடத்துக்குள் தங்கப் போகின்றனர். கோவிட்-19 ஏற்படுத்திய அச்சுறுத்தல் ஏதோ ஒரு வகையில் இந்த மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறது என்பதுதான் கசப்பான உண்மை. இவர்கள் 4 பஸ்களில் ஏற்றப்பட்டு தனிமைப்படுத்தும் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான ஆடைகளின் ஒரு தொகுதியை இலங்கை ரெட் கிராஸ் அமைப்பு வழங்கியுள்ளதுடன் போலீசாரும் தேவையான ஏனைய பொருட்களையும் வழங்கியிருந்தனர். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை தொடர்பான வெளிநாட்டுச் செய்திகள். யெமனில் பல வருட யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் தங்கள் வாழ்க்கை நிலை மோசமடைந்து வருவதாக கூறுகிறார்கள். ஏற்கனவே உணவு மற்றும் மருத்துவ பொருட்களுக்கு கடுமையான பற்றாக்குறை அங்கு நிலவி வருகின்றது. இந்நிலையில் கொரோனா தொற்று தங்களுடைய முகாம்களையும் வந்தடையக்கூடும் என இவர்கள் கவலையடைந்துள்ளனர். இதேவேளை ஆப்பிரிக்காவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 3 முதல் 6 மாதங்களுக்குள் 10 மில்லியனாக உயரக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக சவுதி தலைமையிலான ராணுவ கூட்டணி கடந்த வாரம் ஒருதலைப்பட்ச ஒப்பந்தத்தை அறிவித்தது. அதில் ஏப்ரல் 9 முதல் 2 வாரங்களுக்கு யெமனில் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதாக உறுதியளித்தது. ஆனால் தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. கடந்த மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டாரஸ் உலகளாவிய யுத்த நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்து உலகம் கொரோனா வைரஸ் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதில் கவனம் செலுத்த அழைப்பு விடுத்தார். யெமனில் இதுவரை கொரோனாவினால் ஒருவர் மட்டுமே இனம் காணப்பட்டுள்ளார். யெமன் மக்கள் தொகையில் 80%, அதாவது 24 மில்லியன் மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 3 முதல் 6 மாதங்களுக்குள் 10 மில்லியனாக உயரக்கூடும் என்று பிராந்திய உலக சுகாதார அமைப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆனால் உலக சுகாதார அமைப்பின் ஆப்பிரிக்காவின் அவசர நடவடிக்கைகளின் தலைவர் மைக்கேல் யாவ் இது மாறக்கூடும் எனவும் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்று நோயால் பேரழிவு தரும் பொருளாதார தாக்கத்தை குறைப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் பாகிஸ்தானுக்கு $1.5 பில்லியன் அவசர நிதியுதவியை அளித்துள்ளது. பாரம்பரிய புத்தாண்டை குறிக்கும் வகையில் மியன்மார் கிட்டத்தட்ட 25,000 கைதுகளை பொது மன்னிப்பில் விடுவிக்கும் என்று மியன்மார் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி வின் மைண்ட் நாடு முழுவதும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களில் 87 வெளிநாட்டவர்கள் உட்பட 24,896 கைதிகள் நிபந்தனையின்றி விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். இது மியன்மார் குடிமக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் மனிதாபிமான அக்கறைகளை கருத்துக் கொள்வதாகவும் அமையும் என்றும் தெரிவித்தார். மியன்மார் சிறைகளில் உள்ள கைதிகள் மத்தியில் வைரஸ் பரவுவது குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
முகமூடி தயாரிக்க பயன்படும் துணிப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததற்காகவும் மறு விற்பனை செய்வதற்காக சட்டவிரோதமாக மற்றும் தரக்குறைவான பொருட்களை தயாரித்ததற்காகவும் 42 பேரை சீன போலீசார் கைது செய்துள்ளனர். முகமூடிகள் உற்பத்தி தொடர்பான குற்றங்களை தணிக்க நாடு தழுவிய பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சீன பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெற்கு தொழில்துறை மையமான குவாங்டாங் மற்றும் பிற 3 மாகாணங்களில் மார்ச் மாத தொடக்கத்தில் மற்றும் நடுப்பகுதியில் இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 5 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமைச்சின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சீனா முகமூடிகள் மற்றும் அவற்றை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களின் முக்கிய ஏற்றுமதியாளராக மாறியுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுநோய் காரணமாக ஜெருசலமின் அல்-அக்ஸா பள்ளிவாசல் புனித ரமலான் மாதம் முழுவதும் மூடப்படும் என்று புனிதமான தளத்தில் உள்ள முஸ்லிம் மதகுருமார்கள் அறிவித்துள்ளனர். புனித வளாகத்தில் இஸ்லாமிய தளங்களை மேற்பார்வையிடும் ஜோர்டானால் நியமிக்கப்பட்ட சபை ஜெருசலம் இஸ்லாமிய வக்ஃப் இந்த முடிவை வேதனையானது என்று தெரிவித்துள்ளனர். ஆனால் கவுன்சில் இந்த நடவடிக்கை சட்ட பதுவாக்கள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஏற்ப எடுக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளது. முஸ்லிம்கள் ரமலான் மாதத்தில் தங்கள் வீடுகளில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவர்களின் பாதுகாப்பை பாதுகாக்க வேண்டும் என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளது. முறைசாரா விற்பனையாளர்கள் மலாவியில் கொரோனா வைரஸ் பூட்டுதலுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடக்கு நகரமான முசுசுவில் ஆயிரக்கணக்கான விற்பனையாளர்கள் நகரசபை அலுவலகங்களுக்கு அணிவகுத்து சென்றனர். கொரோனாவை விட விஷம் இந்த பூட்டுதல் மற்றும் நாங்கள் பசியை விட கொரோனாவால் இறந்து விடுவோம் போன்ற முழக்கங்களுடன் பதாதைகளை ஏந்தி இவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். வர்த்தக தலைநகரான பிளாண்டைரில் உள்ள எண்டிராண்டே டவுன்ஷிப்பில் நாட்டின் மிகப்பெரிய சந்தையில் விற்பனையாளர்கள் பூட்டுதல் உத்தரவு பேரழிவு தரும் என்று கூறினர். 5000 பேர் கொண்ட விற்பனையாளர் குழுவின் தலைவரான ஜான்சி விடோனி, நாங்கள் ஒரு நாள் கூட சந்தையை மூடினால் எங்கள் குடும்பங்களுக்கு உணவளிக்க முடியாது என்று தெரிவித்தார். கோவிட்-19 தொற்றின் தாக்கம் மிகப்பெரிய பாதிப்புகளை உலகளவில் ஏற்படுத்தி வரும் நிலையில் இதுவரைக்கும் இந்த தொற்றினால் 21,20,000க்கும் அதிகமானவர்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளனர். அதேவேளை உலகளாவிய ரீதியில் இந்த தொற்றினால் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை 1,50,000த்தையும் கடந்துவிட்டது. பாதிக்கப்பட்டவர்களில் 5,5 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர். இந்த வைரஸ் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நாடுகளின் தகவல்களை அடுத்து பார்க்கலாம். கோவிட்-19 தொற்று பரவலடைய ஆரம்பித்த சீனாவின் வுஹான் நகரில் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50% அதிகரித்துள்ளது. சீனாவின் வுஹான் பிராந்தியத்தில் மட்டும் இதுவரை 1290 பதிவு செய்யப்பட்டிருந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 3869 மாற்றப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை அதிகரிப்பில் வைத்தியசாலைகளுக்கு வெளியே உயிரிழந்தவர்கள் மற்றும் தாமதமாக கிடைத்த தரவுகளின் தாக்கம் செலுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வுஹானில் மட்டும் இவ்வாறான கணக்கெடுப்புகள் பிழையாவது ஏனைய பகுதிகளிலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் உயிரிழப்புகளை விட 6 மடங்கு உயிர்களை அமெரிக்கா இழந்துவிட்டது. இப்பொழுது மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள வல்லரசு நாடான அமெரிக்காவில் கடந்த நாளில் மட்டும் 2174 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. கடந்த 2 நாளில் மட்டும் சுமார் 5000 பேர் வரை அங்கு இறந்துள்ளனர். அங்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,000 எட்டுகிறது. இந்த வைரஸ் தொற்றின் தாக்கம் அமெரிக்காவில் உள்ள 22 மில்லியன் மக்களின் தொழில்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்நாட்டின் அரசாங்க கொடுப்பனவுகளுக்காக இந்த 22 மில்லியன் பேரும் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக அளவில் அதிகளவான பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ள அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 6,77,000த்தையும் கடந்துவிட்டது. பிரான்சின் நிலைமை மிக மோசமாகி வருகிறது. அங்கு கடந்த நாளில் மட்டும் சுமார் 17,164 பேர் புதிய நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை வீதத்தை பார்க்கின்ற பொழுது இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளை கடந்து செல்லும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் கோவிடின் தாக்கம் உச்சத்தை இன்னும் தொடவில்லை என்பதால் அந்நாட்டில் எதிர்வரும் நாட்களில் உயிரிழப்புகள் 2 மடங்காகும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் நிலைமையும் இப்பொழுது மோசமாகவே இருக்கிறது. அங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களின் எண்ணிக்கையோ 1 லட்சத்தையும் தாண்டிவிட்டது. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 400க்கும் 500க்கும் இடையில் இருக்கும் என செய்திகள் கூறுகின்றன. அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 14,000 எட்டுகிறது. கோவிட் தாக்கத்தின் உச்சத்தை தொட்ட இத்தாலி இப்பொழுது மெதுவாக மீண்டு வருகின்றது. அங்கு புதிதாக அடையாளம் காணப்படுகின்ற நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை மட்டும் ஒவ்வொரு நாளும் 500க்கும் அதிகமாகவே இருக்கிறது. கோவிட் தாக்கத்தின் உச்சத்தை தொட்ட 2வது நாடுதான் ஸ்பெயின். அங்கும் பாதிப்புகள் குறைந்துள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20,000 கடக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
கடல் வழியாக மலேசியாவிற்கு சென்ற 24 ரோஹிங்யாக்கள் கடலிலேயே இறந்துவிட்டதாக பங்களாதேஷின் கடற்படை காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை மலேசியாவை அடைய முடியாமல் பல வாரங்களாக தத்தளித்த 396 ரோஹிங்யாக்களை பங்களாதேஷின் கடலோர காவல்படை மீட்டுள்ளது. இவர்கள் சுமார் 2 மாதங்கள் கடலில் இருந்துள்ளனர் எனவும் பட்டினியில் கிடந்தனர் என்றும் பங்களாதேஷ் கடலோர காவல்படையின் அதிகாரி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். மீட்கப்பட்டவர்களை அண்டை நாடான மியன்மாருக்கு அனுப்ப இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்தார். மியன்மார் ரோஹிங்யாக்களை குடிமக்களாக அங்கீகரிக்கவில்லை. மேலும் அவர்கள் அன்றாட செயற்பாடுகள், வேலைகள், சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவற்றிற்காக கடுமையான தடைகளை எதிர்கொள்கின்றனர். மீட்கப்பட்ட 396 ரோஹிங்கா அகதிகளை UNHCRிடம் ஒப்படைத்ததாக பங்களாதேஷ் கடலோர காவல்படையின் டெக்னாஃப் நிலையத்தின் பொறுப்பாளரான லெப்டினன்ட் கமாண்டர் சொஹைல் ராணா தெரிவித்தார். UNHCR அடுத்த 14 நாட்களுக்கு பங்களாதேசுக்குள் ஒரு முகாமில் அவர்களை தனிமைப்படுத்தலில் வைத்திருக்கும் என்று அவர் கூறினார். அதன் பிறகு அவர்கள் பங்களாதேசுக்குள் உள்ள ரோஹிங்யா முகாம்களில் உள்ள அந்தந்த வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். கொரோனா தொற்று நோயால் அனைத்து நாடுகளின் எல்லைகளிலும் கடலோர காவல்படையினர் கடுமையாக கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே படகில் உள்ள அகதிகள் மலேசிய கரையில் இறங்க முடியாமல் போயுள்ளது. கொரோனாவால் அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவின் போது நைஜீரிய பாதுகாப்பு படையினர் 18 பேரை சுட்டுக் கொன்றுள்ளனர். இந்த உயிரிழப்பு அங்கு கொரோனா நோயால் உயிரிழந்தவர்களை விட அதிகமாகும் என்று அந்நாட்டின் மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் நைஜீரியாவில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட உரிமை மீறல் சம்பவங்கள் 105 பதிவாகியுள்ளதாக நைஜீரிய மனித உரிமைகள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கையாக ஊரடங்கை அமுல்படுத்திய போது நைஜீரியாவில் குறைந்தது 18 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இது கொரோனா நோயால் உயிரிழந்தவர்களை விட அதிகமாகும் என்று அந்நாட்டின் மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையகம் புதன்கிழமை பிற்பகுதியில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் நைஜீரியாவின் 36 மாநிலங்களில் 24 மற்றும் தலைநகரான அபுஜாவில் பாதுகாப்பு படையினரால் நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பான 105 முறைப்பாடுகளை ஆவணப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளது. கொல்லப்பட்டவர்களில் 8 பேர் வடமேற்கு கடுனா மாநிலத்தில் கொரோனா தடுப்பு பணியில் உள்ள அதிகாரிகளால் கொலை செய்யப்பட்டவர்கள். காவல்துறையினர் 7 பேரை கொன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டனர். மேலும் 2 இறப்புகளுக்கு ராணுவமே காரணம் என்று கூறப்படுகிறது. உள்ளூர் மற்றும் சர்வதேச உரிமை அமைப்புகள் நீண்ட காலமாக நைஜீரிய பாதுகாப்பு படையினர் பொதுமக்களுக்கு எதிரான முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை நைஜீரிய பாதுகாப்பு படையினர் மறுத்து வருகின்றனர். வைரஸ் கட்டுப்பாடுகள் காரணமாக குறிப்பாக லாகோஸில் குற்றங்கள் மற்றும் அமைதியின்மை அதிகரிக்கும் என்ற அச்சங்கள் அதிகரித்து வருகின்றன. ஏனெனில் வறுமையில் வாடும் மில்லியன் கணக்கான மக்கள் இப்பொழுது முக்கிய வருமானத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளனர். COVID-19 தொற்றை இலங்கைக்குள் கட்டுப்படுத்துவதற்காக வேண்டிய அரசாங்கம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது தனிநபர் என்ற ரீதியில் எங்கள் ஒவ்வொருவரினதும் கடமை என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு UTVயின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு 7:30 மணிக்கு இடம்பெறும். அதுவரை UTVயின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.